ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி டு ஆத்தூர் போகிற லைனில் மெயின் பஸ்ஸு ரோட்டு மேலேயே ஒரு 2 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க. இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதோட ப்ரைஸ் என்ன, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இந்த தென்னந்தோப்பு வந்து எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் செம்பட்டியில் இருந்து சித்தையன்கோட்டை வழியாக ஆத்தூருக்கு போகக்கூடிய மெயின் ரோட்டு மேலேயே இந்த 2 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து அமைஞ்சிருக்குங்க. இதில் ஒரு கேணி, ஒரு போரு, அதே போல் ஃப்ரீ இபி சர்வீஸ், நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியாக சின்னதாக ஒரு வீடுமே வந்து நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு பக்கத்திலே, அதாவது ரைட் சைடு கார்னரில் செம்பட்டியோட நிறைய குளங்கள் இருக்குது. அதோட ஒட்டுமொத்த வடிகால் நீருமே இங்கே தான் வந்து ஜோன் ஆகுது. இதிலேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நெல் சாகுபடி பண்ணுறாங்க, அதுக்கும் வந்து தண்ணி போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆத்தூர் டேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேமில் இருந்து தண்ணி டைரெக்டாக இந்த நம்ம நெல் சாகுபடி பண்ணுற இடத்துக்குமே வந்துடுது. இந்த தென்னந்தோப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்றைக்குமே வந்து நீர் பஞ்சங்கிறது வரவே வராது. ஏன்னா நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இந்த இடத்த பொறுத்த வரையும் தண்ணி எல்லாமே மேலாப்படி இருக்குங்க. கேணிலையுமே வந்து நமக்கு மேலாப்படி தான் இருக்குது. இந்த 2 ஏக்கர் தென்னந்தோப்போட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 60 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. 2 ஏக்கருக்கு வந்து 1,20,00,000 ரூபா. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இன்றைக்கெல்லாம் மெயின் பஸ்ஸு ரோட்டு மேலே இருக்கக்கூடிய இடங்களே செண்டு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணிங்கனாலே தெரியும். எல்லா நீர்ப்பாசன வசதியோட நமக்கு சூப்பராகவே அமைஞ்ச ஒரு தரமான 2 ஏக்கர் தென்னந்தோப்பை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை பேசி குறைச்சி நாங்கள் வாங்கி தர்றதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே உள்ளே போய் இதை பற்றினா மற்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த தோட்டத்தோட என்ட்ரன்ஸோட முகப்பு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தார் ரோடு பேஸு 300 அடிக்கு குறையாமல் நமக்கு வந்து கிடச்சிருது. ஆத்தூருக்கு போகக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோட்டு வந்து இதுதாங்க. அதே போல் இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா இதோட வியூ பாயிண்ட் பாருங்களேன். பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கணும், அதே போல் தோட்டத்தை வாங்கி உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியோட இது வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயசுலேருந்து ஒரு 17 வயசு தான் இருக்கும். நல்ல காப்புங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். நல்ல வந்து காப்பில் தான் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. ஆல்ரெடி வந்து குத்தகைக்கு விட்டுருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்டே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தனியாகவும் வந்து பார்த்துக்க முடியும். எப்போவுமே நம்ம வாங்கக்கூடிய தோட்டம் வந்து நல்ல நீர்ப்பாசன வசதியோட, அதுவும் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் வேல்யூ நம்ம திரும்ப ரீசேல் பண்ணால் கூட மார்க்கெட் வேல்யூவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தரமான தோட்டத்தை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தோட்டத்தில் தென்னை மரங்கள் மட்டும் இல்லாமல் இடையில ஊடு பயிர் மாதிரி வந்து மாமரம், அதே போல் வாழை மரம், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து போட்டிருந்தாங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். அதே போல் நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்னேன், சின்னதாக வந்து ஒரு வீடுமே அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. குத்தகைக்கு விட்டீங்க அப்படின்னா அவங்க ஸ்டே பண்ணிவிட்டு தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டியோடையும் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. தண்ணி வந்து மேலாப்படி தாங்க இருக்குது. நம்ம தோட்டத்தோட ரைட் சைடு கார்னரில் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருந்து இந்த குளத்துக்கரை வரைக்கும் தான். எல்லாமே நல்ல ஈல்டில் நமக்கு சூப்பராகவே வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து கரிசல் மண் பூமி. இதில் வந்து நீங்கள் கரும்பு, செவ்வாழை இந்த மாதிரி வந்து இடையிலையும் ஊடு பயிர் மாதிரி நீங்கள் போட்டு வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏக்கர் வந்து ஒரு 10 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 12 லட்ச ரூபா இல்லை 10 லட்ச ரூபாய் கீழேயும் வந்து எனக்கு ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்கள் அடுத்தடுத்து கஸ்டமர் விசிட்னால வந்து எங்களால் போட முடியல. ஆனால் நாங்கள் வந்து நிறைய இடங்கள் வந்து பேசி வச்சுருக்கோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எரியோடு, வேடசொந்தூர், அதே போல் வடமதுரை, இந்த ஜோனில் ஃபுல்லாக எல்லாமே நாங்கள் வீடியோ கவரேஜ் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து போடுறோம். அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தரமான தோட்டங்களை எடுத்து தர்றதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம்.
வாங்க இப்போ நம்ம அடுத்ததாக போய் இந்த தோட்டத்தில் கேணி போர் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கே நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கேணியை பொறுத்த வரைக்கும் மேலே அப்படி தாங்க தண்ணி வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. அது வந்து மோட்ரு ரூமு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கு சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து போர் வந்து அந்த வாழை மரத்துக்கு கீழே வந்து அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்தை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் வந்து காட்டுறோம். அதாங்க போர். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டினேன் பார்த்தீங்களா, அங்கே தான் போட்டிருக்காங்க. மொத்தமே வந்து 400 அடிக்கு தாங்க போரே வந்து போட்டிருக்காங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து மேலே அப்படியே அமைஞ்சிருக்கு. நீர்ப்பாசன வசதி என்றைக்குமே வந்து இங்கே குறையவே குறையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட வந்து பஸ்ஸு போகுது. நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் பஸ்ஸு, மெயின் பஸ்ஸு ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும், தாய்மார்களுக்கும், வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு தரமான தோட்டத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.